எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் திரும்பி ஒன்னா வந்து நடிக்கிறீங்களா? இந்த டிராமாலாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க முட்டாள் இல்ல. யமுனா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். வாயை மூடிட்டு அமைதியாயிரு. அவ எதுக்கு அமைதியா இருக்கணும்? யமுனக்கா சொல்றது கரெக்ட் தான். எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி டிராமாலாம் நடக்கும்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மா, அண்ணி எங்க ரூம்ல இருக்காங்களா? ஆமா. எதுக்கு இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நம்ம வீட்டு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு இவங்களுக்குலாம் எந்த உரிமையும் இல்ல. இவங்கள அனுப்புறாங்களான்னு பாப்போம், இல்லனா நாமளே கூட்டிட்டு போவோம். சரண்யா, சரண்யா என்ன பண்ற? உனக்கு என்ன புத்தி மழை போச்சா? கை வச்சுங்க காலேஜ் அவ்வளவு. சரண்யா, பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற? என் கண்ணு முன்னாடி நிக்காத. முதல்ல இங்க இருந்து போ. போ இங்க இருந்து. சரண்யா, நான் உன் அம்மாடி. என்னைய வெளில போன்னு சொல்லுவியா? இப்ப நீங்க போகல, உங்களை அடிச்ச கொன்னுடுவா அப்படியே. இங்க பாரு, இப்ப நீ போக போறியா இல்ல அப்படியே உன்னை அடிக்கட்டுமா? சீக்கிரம் வா. போ. சக்தி, நீ சரண்யா கிட்ட என்ன பேசின? நீ ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவ கோவமா வெளியே வந்தா. ரூம்குள்ள என்ன நடந்துச்சு? அவகிட்ட நீ என்ன சொன்ன? அம்மா, நீங்களும் சக்தி கூட தானே போனீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. சரண்யா எதுக்காக கோவமா வெளியே வந்தா? அவகிட்ட சக்தி என்ன சொன்னா? சொல்லுமா. சரண்யா, நீ ஆவது சொல்லு. சக்தி உன்கிட்ட என்ன சொன்னா? நீ ஏன் இவ்ளோ கோவமா பேசுன? அதுவும் உன் அம்மாவையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு கோவப்பட்ட. அவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லு சரண்யா. அண்ணி, அவங்க ஏதோ பிளானோட வந்திருக்காங்க அண்ணி. நீங்க அவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. அம்மா, அவங்க கேக்குறாங்கன்னு அண்ணியும் குழந்தையும் நீங்க அனுப்பிடாதீங்கம்மா. ஏன் அனுப்ப கூடாதுங்கற? அவங்க பொண்ணையும் பேரனையும் கூட்டிட்டு போக வந்திருக்காங்க.
அனுப்ப முடியாதுன்னு நாம எப்படிமா சொல்ல முடியும்? அம்மா, எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்குமா. சந்தேகமா? என்ன சந்தேகம் சக்தி? உங்க உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அண்ணி. என் உயிருக்கு ஆபத்தா? நீ என்ன சொல்ற சக்தி? கோவில் மண்டபத்துல உங்களுக்கு ஒருத்தி விஷம் கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தால, அவளை நான் மறுபடியும் பார்த்தேன் அண்ணி. வாசாந்தி, ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாவீங்களா? உங்களுக்கு விஷம் கொடுத்த அந்த பொண்ணும் உங்க மாமியாரும் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விதம் சரியில்லை. ஏதோ பிளான் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அண்ணே. வேற என்ன பிளான் பண்ணிருப்பாங்க? எனக்கு கொல்லணும் தான் பிளான் பண்ணிருப்பாங்க. நான் இப்பவே வெளியே போய் அவங்க என்ன பண்றேன்னு நீ பாரு. அண்ணி, என்ன சத்யா போறா? சரண்யா, கொல்லணும்னு வந்தவங்கள நான் கொன்னு இருக்கணும். அதை செய்யாம விட்டுட்டேன்னா. சரண்யா, நீ அமைதியா இருமா. கைப்புள்ள காரி இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுமா. அது உன் குழந்தையதாம்மா பாதிக்கும். ஏ சக்தி, நீ ஏன் இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம இருந்த? நீ மட்டும் அப்படி சொல்லியிருந்தா அந்த சகுந்தலாவோட சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டியிருக்கலாம்ல. எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லியிருந்தேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஏன் இல்ல? அந்த விஷம் கொடுக்க வந்தவள நீ நேர்ல பார்த்தல, அவளை இழுத்துட்டு வந்து சொல்ல வைக்க வேண்டியதானே? அது எப்படி ஏத்துக்குவாங்க? சகுந்தலா மேல நான் வீண் பழி போடுறேன்னு எல்லாரும் ஏன் மேல பிளேட்டை திருப்புவாங்க. அது மட்டும் இல்ல, சகுந்தலாவும் உஷாராகி அந்த பொண்ணை வேற ஊருக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சிருவா. சரி, இப்ப என்ன பண்ண போற? சகுந்தலாவால சரண்யாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எப்படி நிரூபிக்க
என் பொண்ணு என் பேச்ச மீறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஆனா இவங்க பெத்த பொண்ணே இவங்களுக்கு எதிரா நிக்கிறாளே. பெத்த பொண்ணே எதிரா நிக்குதுன்னா இவங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதானே. என்னத்த சொல்றது? இந்த அம்மா அடிக்கிறதுக்கு மகளே கை ஓங்குறா. அந்த அளவுக்கு இந்த அம்மா நடந்திருக்கு. இதே மாதிரி என் குடும்பத்துல நடந்திருந்தா நான் அங்கேயே உயிரை விட்டுருப்பேன். இப்படி பணமும் அதிகாரமும் இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுற நிலைமை தானே வந்திருக்கு. எல்லாரும் வாய் மூடுங்க. இல்ல இப்ப என்ன நடந்து போச்சு? நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? ஒருத்தவங்க மனசு உடைஞ்சு போய் நின்னா அவங்கள இப்படிதான் வார்த்தையால குத்தி காயப்படுத்துவீங்களா? ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. போங்க எல்லாரும் போங்க. ஏன் வந்துட்டா பெருசா சொல்றது? இருக்கிறதுனாலதானே நம்ம சொன்னோம். என்னமோ பெருசா பேசுறா. அத்தை, இந்த ஊர் என்னைக்காச்சும் உங்களை இப்படி எல்லாம் பேசியிருக்கா அத்தை? உங்களை பார்த்தாலே பயந்து ஒதுங்கி ஓரமா போவாங்க. இப்போ உங்க முன்னாடி நின்னு தைரியமா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. மரியாதை குறைவா வேற பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருத்த? அந்த மீனாட்சி தான் அத்தை. அந்த சரண்யாவோட மனச மாத்தி உங்களுக்கு எதிராவே பேச வச்சா. இப்போ உங்களை அடிக்க கைய ஓங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. இந்த மீனாட்சி சும்மா விடக்கூடாது அத்தை. அத்தை, எலெக்ஷன்ல உங்களை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு அந்த மீனாட்சி வெறி கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கா. அதனாலதான் சரண்யா மூலமா உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறா. அத்தை, இத மட்டும் நீங்க இப்படியே விட்டீங்க, இந்த ஊர் மக்களே உங்களை நேரா திருப்பி விட்டுருவாங்க. அத்தை, இனிமேல அந்த மீனாட்சி ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அவளோட ஆட்டத்துக்கு இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அத்தை. அந்த மீனாட்சியை பொண்ணும் இல்லாம ஆக்கிடுறேன். என்னங்க ரங்கநாயகி அம்மா இவ்வளவு கோவமா போய்கிட்டு இருக்காங்க? எங்க போறாங்க இப்படி? வாடி. மீனாட்சி இவங்க கண்ணுல பட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. மீனாட்சி வீட்டுல வச்சுதான் அந்த அம்மாவுக்கு அவமானமாச்சு. அதுக்கு பழித்துக்க தான் அந்த அம்மா இவ்வளவு கோவமா போறாங்க. இந்த அம்மா இம்புட்டு கோவத்துல போகுதே. மீனாட்சி இவங்க கண்ணுல பட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. என்ன நடக்க போகுதோ தெரியல. தாயே, இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா ஜெயிக்கணும். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு நினைச்சவங்க தோத்து போகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே.
சரி போலாம் வாங்க. அம்மா நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த கோவில் பிரகாரத்தை அடிப்பிரதட்சணமா சுத்தி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. என்னம்மா நீ மட்டும் தனியாவா சுத்த போற? நாங்களும் வரோம், சேர்ந்து சுத்தலாம். மா நான் தாம்மா வேண்டியிருக்கேன், அதனால நான் மட்டும் சுத்திட்டு வரேன். நீங்க 2 பேரும் அங்க போய் உட்காருங்க. சரியா? அதெல்லாம் இல்ல, அம்மாவும் நானும் உன் கூட வரும். நீ உன் வேண்டுதெல்லாம் நிறைவேத்த என்னம்மா சொல்ற? நீ சொல்றதுதான் சரி அம்மனா. வா. டேய் என்னங்கடா போஸ்டர் ஃபுல் அவுட் இரு, இந்த லைன் ஃபுல் அவுட் இருங்க. என்ன சரிங்க, எல்லாம் ஃபாஸ்ட் அவுட்டுங்க. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா அண்ணா டேய் ஏன்டா இப்படி பதறடிச்சு ஓடி வரீங்க? அண்ணா அம்மா கொலவெறியில போயிட்டு இருக்காங்கண்ணா. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணா, மீனாட்சி அம்மாவை தேடி நம்ம அம்மா கொலவெறியில போயிட்டு இருக்காங்கண்ணா. அண்ணா அவங்க போற வேகத்தை பார்த்தா மீனாட்சி அம்மாவை அவங்க கொன்னுருவாங்க போல இருக்குண்ணே. டேய் இல்லடா, அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பண்ண விட மாட்டேன். இங்க பாருங்கடா, சீக்கிரம் போய் அப்பா வர சொல்லுங்க, நான் முன்னாடி போறேன். சரியா? போன சீக்கிரம் போன. டேய் வாடா நம்ம போவோம். டேய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரியா? சரி நீ போன வாடா. டேய் வாடா. சக்தி, நீ பிரகாரத்தை சுத்திட்டு நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா நம்ம 3 பேருக்கும் சேர்த்து பெரிய இலையில வாங்குமா. சரிம்மா, நீ கூட போ. சரி போ, நான் அதை வந்துடுறேம்மா.
ஐயோ மீனாட்சி